ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காய்ஸ். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக வந்து குக்கிங் வீடியோவில் உங்களுக்கு டைட்டில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஒரு vlog தான். அம்மாவும் தம்பியும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அது வந்து மெமரிஸ் வந்து லைஃப் டைம் மெமரி. ஸோ அதுக்காக வந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் மதுரை போகிறோம் ஃபேமிலியாக. அன்றைக்கி வந்து அதாவது என்னோடய சிஸ்டர்-இன்-லா வந்து கன்சீவாக இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் அவங்கள தான் பார்க்க போகிறோம். ஆரியன் வந்து தூங்கிட்டுருக்கான். இவன் எந்திரிச்சதும் நாங்கள் கிளம்ப போகிறோம். ஆரியன் வந்து எந்திரிச்சிட்டான். பேக் பண்ணலான்னு எடுத்து வச்சா பெட்டிக்குள்ள அவன் உட்காந்துக்கிட்டு பேக் பண்ண விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஜிஞ்சு என்ன பண்ணுறீங்க? தூக்கி போடாதம்மா. மம்மி பாவம். அவ்வளோதாங்க, நாங்கள் கேப் புக் பண்ணியாச்சு. நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். ஃப்ளைட் பார்த்திங்கன்னா 11:30க்கு. நாங்கள் இன்றைக்கி காலையில் ஒரு 8:30 அந்த டைமில் தான் நாங்கள் வந்து ஃப்ளைட்டே புக் பண்ணோம். ஏன்னா வந்து தெரியும் இல்லையா, லேபர் பெயின் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. சடனாக சொல்லவும் நாங்கள் டக்குன்னு கிளம்பிட்டோம். ஏன் ஃப்ளைட்டு பிடிச்சி போகிறோம் அப்படின்னா, அண்ணா வந்து லாஸ்ட் டைம் அண்ணியோட டெலிவரிக்கு, இது வந்து செகண்ட் பேபி, ஃபர்ஸ்ட் பேபி வந்து சம்யுக்தா பிறக்கும்போது வந்து நார்மல் டெலிவரி தான். அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போய் ½ அன் ஹவர்லேயே, பெயின் வந்து ஹாஸ்பிட்டல் போனாங்க, ½ அன் ஹவர்லேயே பிறந்துட்டா. ஸோ அண்ணாவால் கூட இருக்க முடியலன்னு அண்ணாவுக்கு எப்போவுமே ஒரு வருத்தம் இருக்குது. ஸோ இந்த பேபிக்கு வந்து கண்டிப்பாக வந்து கூட இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அண்ணா வந்து ஃப்ளைட் பிடிச்சி எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நானுமே வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் போனதில்லை. இதுதான் வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு. நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. நானுமே வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் போயிருக்கேன். டொமஸ்டிக் வந்து இதுதான் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அண்ணா தான் எங்கள் 3 பேர்த்தையுமே, நான், அம்மா, தம்பி 3 பேர்த்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. மெட்ரோ ட்ரெயின் போயிட்டுருக்கு பாருங்கள். மெட்ரோலையும் இன்னும் போனதில்லை. சென்னையில் தான் இருக்குன்னு பேர். கண்டிப்பாக ஒரு நாள் போகணும் மெட்ரோலையும். அவ்வளோதாங்க, நம்ம ஏர்போர்ட் வந்தாச்சு. லக்கேஜ் வைக்கிறதுக்காக ட்ராலி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ போயிட்டு நம்ம வந்து செக்இன் பண்ணிவிட்டு நான் வந்து போர்டிங் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். திரும்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 பேரும் ஃப்ளைட்டில் போகிறீங்க, அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணுங்க. அண்ணா கேஷ் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு 2 செல்ஃபி எடுத்துட்டோம். ஏன்னா ஃபோட்டோவே எடுக்கல, அன்றைக்கி ரொம்ப ஹரிபரியாக இருந்தது, ஃபோட்டோவே எடுக்கல. சும்மா வந்து அவங்க 2 பேர்த்தையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ, ஒரு செல்ஃபி எடுத்தோம். அவ்வளோதாங்க, உள்ளே வந்தாச்சு. நம்ம வந்து இன்றைக்கி ஏர் இண்டியாவில் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஏர் இண்டியா கவுண்டர் பார்த்து போக வேண்டியதான். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நான் சொன்ன மாதிரி. பாருங்கள், நம்ம தான் லாஸ்ட்டு. நமக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து லக்கேஜ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் லக்கேஜ் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு வந்துட்டோம். பாருங்கள், நான் காமிக்கிறேன் அந்த இடத்த. அங்கே தெரியுது இல்லையா, அதில் தான் வந்து மெயின் லக்கேஜ் வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு வந்தோம். ஹேண்ட் லக்கேஜ் வந்து தனியாக ஸ்கேன் பண்ணுவாங்க, மென்க்கு தனியாக, உமனுக்கு தனியாக. போர்டிங் போட்டதுக்கப்புறமா அது இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மெயின் லக்கேஜ் வச்சாச்சு. மெயின் லக்கேஜ் வந்து உள்ளே போயிடும். இப்போ வந்து நம்ம ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து ஸ்கேனிங் தனியாக. அண்ணா ஸ்கேனிங் முடிச்சுட்டு அவங்க ப்ராப்பர்ட்டியில், அதாவது ஃபோனு, பர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் வந்து அவ்வளோதான், நான் உங்கள் உள்ளே கிளம்பியாச்சு. எங்களுக்கு போர்டிங் முடிஞ்சிச்சு. போர்டிங் பாஸ் நம்பர் 3. கரெக்டாக நம்ம போனதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்தையும் உள்ளே அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போர்டிங் செக் பண்ணி உள்ளே அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஏர் இண்டியாவில் தான் போக போகிறோம். ஏர் இண்டியாவில் தான் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்கும். பட் லாஸ்ட் மினிட்ல பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஃப்ளைட் சார்ஜஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அது டொமஸ்டிக்காக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னலாக இருந்தாலும் சரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து முன்னாடியே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி டெலிவரி அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. பட் வந்து வேறு ஏதாவது பிளான் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டிக்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 1 மாதம் 2 மாதம் முன்னாடியே போட்டுருங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப வந்து சீப்பாக கிடைக்கும். லாஸ்ட் மினிட்ல போட்டோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஃப்ளைட்டுக்குன்னே நம்ம ஒரு பட்ஜெட் வந்து தனியாக ஒதுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ பிளான் பண்ணி பண்ணுங்கள் ஃப்ளைட்டில் போகிறது. நம்ம வந்து இன்ஃபேன்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போகிறோன்னா சேஃப்டி மெஷர்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். உள்ளே வந்து டீட்டெயில்டாக சொல்லுவாங்க என்ன பண்ணணும், இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம தெளிவாக கேட்டுக்கோங்க. ப்ளஸ் வந்துட்டு எங்கள் அண்ணாவோட குழந்தைய தூக்கிட்டு வரும்போது 3 மாதத்தில் தூக்கிட்டு வரும்போது ஃபீட் பண்ண சொன்னாங்க. அதே வந்து நான் தம்பியை 1 இயரில் இப்போ தூக்கிட்டு போகும்போது வந்து ஃபீட் பண்ண சொல்லலை. ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் வயசை பொறுத்து மாறும். ஸோ அவங்க சேஃப்டி மெஷர்ஸ் சொல்லும் போது நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம குட்டீஸெல்லாம் தூக்கிட்டு போனோன்னா எக்ஸ்ட்ரா கவனம் ரொம்பவே முக்கியம். வழக்கம் போல் ஆரியன் வந்து அவங்க மாமாவோட செட்டில் ஆகிட்டான், என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இப்போ வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து
ஃப்ளைட்டில் போகிறத காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டில் வந்து என் கூட ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. ரன்வேல போய் நிற்கிறதுக்காக மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்களுக்காக சொல்கிறேன். அந்த நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து பஸ்ஸில் போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த டேக் ஆஃப் ஆகிறதும் லேண்ட் ஆகிறது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் வந்து ரொம்பவே நார்மலாக தான் பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. எல்லோரும் பயப்படுத்துவாங்க. நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை. ரொம்ப நார்மலாக கேஷுவலாக போனீங்க அப்படின்னா போதும். அவ்வளோதான், டேக் ஆஃப் ஆக போகுது. டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சென்னை ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்போது எவ்வளோ குட்டி குட்டியாக தெரியுதுன்னு. அந்த பெரிய மலையே வந்து நமக்கு குட்டியாக தான் தெரியுது. இப்போ வந்து மேகத்துக்கு கீழே போயிட்டுருக்கோம். மேகத்துக்கு மேலே போனதுக்கப்புறம், அதாவது வானத்துக்கும் மேகத்துக்கும் நடுவில் இருக்கும்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள். அது சீரியஸாக சான்ஸே இல்லாமல் இருக்கும் அந்த வியூ. இப்போ பாருங்கள், நம்ம வந்து மேகத்துக்கு கீழே இருக்கும். அதனால தான் வந்து இந்த லேண்ட் வந்து நல்லா தெரியுது. இந்த வீடுங்கள்லாம் தெரியுது. மேகத்துக்கு நடுவில் போயிட்டோம்னா, மேகத்துக்கும் வானத்துக்கும் நடுவில் போயிட்டோம்னா எதுவுமே தெரியாது. மேகம் மட்டும் அவ்வளோ அழகாக தெரியும். அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நிறையவே வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் சீப்பாக கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் எப்போவாவதாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ளைட்டில் போய். இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு தான் போகணுன்னு இல்லை, டொமஸ்டிக்கில் இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், க்ளவுட்ஸ்க்கு நடுவில் நம்ம போயிட்டுருக்கோம். க்ளவுட்ஸ்க்கு மேலே இருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், வியூ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கீழே இறங்க போகுது. க்ளவுட்ஸுக்கு நடுவில் போயிட்டுருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம லேண்ட் ஆக போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ மேகத்துக்கு நடுவில் போயிட்டுருக்கு. அப்படியே மேகத்துலேருந்து கீழே இறங்க போகுது. மேகத்துக்கு கீழே இறங்கினதுக்கப்புறமா நமக்கு வந்து கீழே என்ன இருக்குன்னு, அதாவது வந்து நிலம்லாம் தெரியும், வீடு அதெல்லாம் தெரியும். நம்ம மேகத்துக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது வந்து கீழே தெரியாது, மேகம் மட்டும்தான் தெரியும் அழகாக. இங்கே பாருங்கள், அதை வந்து நான் என்னால் கரெக்டாக எடுக்க முடியல. அந்த ஷார்ட் பார்த்திங்கன்னா தம்பி அழுதுட்டு இருந்தான் அந்த டைமு. ஸோ அதை எடுக்கலை. நெக்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகும்போது கண்டிப்பாக அதை எடுத்து காமிக்கிறேன். அது ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க பாருங்கள். க்ளவுட்ஸ் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. க்ளவுட்ஸ் இருக்க இடம் மட்டும் வந்து கீழே வெளிச்சம். அங்கே பாருங்கள், க்ளவுட்ஸ் இருக்க இடம் மட்டும் டார்க்காக தெரியுது பார்த்தீங்களா. க்ளவுட் எங்கெங்கே இருக்கோ அங்கே மட்டும் கீழே வந்து நிழல் இருக்குது. மற்ற இடத்துல வந்துட்டு வெயில் அடிச்சிட்ருக்கு. நல்ல இங்கே நம்ம வந்து ஊரில் பார்த்தோன்னா நிழல் வருது போகுது அப்படின்னு தானே சொல்லுவோம். இது மேலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்கள். மேகம் இருக்க இடத்துல மட்டும் நிழல், அங்கே பாருங்கள், மேகம் இருக்க இடத்துல மட்டும் நல்லா நிழல் இருக்குது. மற்ற இடத்துல வெயில் அடிச்சிட்ருக்கு பாருங்கள். லேண்ட் ஆகும்போது எடுக்க முடியல, தம்பி அழுதுட்டு இருந்தான். ஸோ தம்பியை பார்த்துட்டு நான் வீடியோ எடுக்கலை. அவ்வளோதான், நம்ம வந்து லேண்ட் ஆகிட்டோம். மதுரை வந்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம வந்தாச்சு. இப்போ ஏர்போர்ட்குள்ளே போயிட்டு நம்ம வந்து மெயின் லக்கேஜ் போட்டிருந்தோம் இல்லையா, மெயின் லக்கேஜ் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம். டாக்ஸி தான் புக் பண்ணோம் இங்கேருந்து. ஏர்போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒரு 1/2 hour ஆகும் போல் இருக்குது. ஸோ டாக்ஸி புக் பண்ணி கிளம்ப வேண்டியது தான். அண்ணா வந்து மெயின் லக்கேஜ் எடுக்கிறதுக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆரியன், ஆரியன் வணக்கம் சொல்லு. வணக்கம் சொல்லுமா. வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லுமா. தம்பிக்கு தூக்கம் வருதா? தம்பிக்கு தூக்கம் வருதா? இப்போதான் குட் மார்னிங் வந்துருக்கு. தம்பிக்கு தூக்கம் வருதா? தூக்கம் வந்தால் இப்படி கண்ணை தேய்ப்பான். அதை வந்து கேட்டு வந்து இப்படி பழகிருக்கான். தூக்கம் வந்தால் கண்ணை தேய்க்கிறது. இது என்னது, வாயில் கை வைக்கிறது, பேட் ஹேபிட். எடு, பேட் பாய். ஓகே, நம்பால் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டான் அடம் பிடிச்சி. ஜிஞ்சு, ஆரியன், நீங்கள் தான் ஆரியனா? ஆமாம். ஆரியன், ஆரியன், ஆரியன் எந்திரிச்சு நடந்து காமிங்க. நீங்கள் நடக்கிறதெல்லாம் பார்க்கணுன்றாங்க. எந்திரிங்க.
நான் தூக்கி விடுங்கம்மா. இது வரமாட்டான், நான் கையை எடுத்து விடுவான். வரலையா நீ? ஜிஞ்சு அம்மா கிளம்புறேன். பாய் 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 பாய். ஜிஞ்சு அம்மா மூஞ்சி எப்படி இருக்கு? இல்லை அவன் மூஞ்சி தான் அப்படி இருக்கு. சரி எந்திரி, நடந்து காமி. டேய் தம்பி குட்டி பையா, என்ன நல்லா என்னங்கிற பார்த்துக்கா. கீழெல்லாம் போகக்கூடாது, ஒரு இடத்துல உட்கார்றதுனா ஓகே, தூக்கி வேணும்னா என்கிட்ட கொடு. யாரையும் சமாளிக்கவே முடியல. சரி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போகலான்ட்டு வந்தோம். அவ்வளோதாங்க, நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளியில் வந்தாச்சு. தம்பி பார்த்திங்கன்னா லக்கேஜ் மேலே உட்காந்துருக்கான். நம்ம கேப் புக் பண்ணியாச்சு. கேப் வந்ததும் கிளம்ப வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா என்னோட நீஸ் சம்யுக்தாவை தம்பி பார்த்து கொஞ்சம் நாளாச்சு. ஸோ எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரியல, ரெண்டு பேரும் எப்படி பேசுவாங்க வைப்பாங்கன்னு தெரியல. ஸோ நான் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு. வாங்க பார்க்கலாம். என்னது சாப்பிடுறது இல்லடா, டிப்புன்னு சொல்லு. ஆரியன் 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 உமா கொடு சாமி. ஆரியன் உமா கொடு. உமா கொடு. கையெடுத்து எவ்வளோ அழகா குடிச்சு மெதுவாக கொடுக்குறா. அழகினா அழகிதான். போட்டோ சொல்லாமா வேணுமா? ஆரியன் ஆரியன் அக்கா எங்க? சம்யுக்தா அக்கா எங்க? இந்தா சாமி. சாமி இந்தா. இப்போ வந்து அண்ணி வந்து டாக்டர் பார்க்க போயிருக்காங்க, அண்ணி அண்ணாவும் போயிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா புது ஹாஸ்பிட்டல். தம்பியை வந்து பாப்பா விடவே இல்லை, கொஞ்சிக்கிட்டே இருந்தா. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு, ரெண்டு கொஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. புது ஹாஸ்பிட்டல்னா நல்லா நீட்டாக இருக்குது. பேபி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வைக்கிறதுக்கு எல்லாமே நீட்டாக இருக்குது. கபோர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி அண்ணியோட ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் ரொம்பவே நீட்டாக தான் இருக்குது. அப்புறம் இங்கே ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு, ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு. வெளியில் பார்த்தீங்கன்னா அது அந்த பழைய ஹாஸ்பிட்டல். அங்கே தான் வந்து சம்யுக்தா பிறந்தா, ஃபஸ்ட்டு பேபி அங்கே தான் பிறந்தா. நான் வெளியில் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவள் எடுக்கிறான்னு எடுப்பானாட்டிருக்கு. இன்னைக்கு தானே இப்படி சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும். பட்டு அவளால வாயில் போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க ரெண்டு பேரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். நான் வந்து ஹோட்டல் ரூம் காமிக்கிறேன். குட்டீஸ் ரெண்டும் வெளியில் விளையாண்டுட்டுருக்கு. அம்மாட்டியும் அண்ணாட்டியும் இருக்காங்க. ரூம் பார்த்தீங்கன்னா என்ட்ரானதும் வந்துட்டு இங்கே இந்த சைடு ரெஸ்ட் ரூம் இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, க்ளீனாக தான் இருக்குது. இன்னும் யூஸ் பண்ணல, இப்போ தான் வந்தோம். அப்புறம் அம்மு அது அந்த ரூமில் யாரும் இல்லை அப்படின்னு சரி பாவுல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கு சின்ன ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கபோர்ட் இருக்குது, லாக்கர் கூட இருக்குப்பா. எல்லா ஹோட்டலும் இல்லையே, நாங்கள் நாமக்கல் போயிருந்தோம்ல, அங்கே இல்லை. நான் கூட செக் பண்ண இருக்குமான்னு நினச்சேன், இல்லை. அம்மா அம்மா நீ வெளியில் வா, அப்புறமே பண்ணலாம். இது நைட் டைம், ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியல. நான் நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு காமிக்கிறேன். தம்பி உட்காந்துருக்கான். ரூம் சின்னதாக நான் நீட்டாக இருக்குது. டிவி எல்லாம் போட்டு நம்பர் லைட் போட்டது அவ ஃபேஸ் பார்த்தீங்களா?